வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் ஜோன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏக்டா நகர், அதாவது பட்டேல் ஸ்டாச்சு இருக்கிற ஏரியாவோட ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அகமதாபாத்லேருந்து பட்டேல் ஸ்டாச்சு, அதாவது ஏக்டா நகருக்கு எப்படி வந்தோன்ற வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கு பட்டேல் ஸ்டாச்சுக்கு ஃப்ரீ ஏசி பஸ் அவைலபிள். பட் வந்து அது எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்ததும் 15 மினிட்ஸ் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஏறணும். நம்ம மிஸ் பண்ணிட்டோங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. இங்கே ஆக்சுவலாக நான் முதல் சொன்ன மாதிரி அந்த பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம ஏக்டா நகர் ஜங்ஷனில் தான் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆனோம். ஸோ அதனால் வெளியே வந்து ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்குது. ஆட்டோஸ் ஏறி இருக்கும் இப்போது. இந்த ஆட்டோஸ் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குதுங்க. ஆட்டோ, அப்புறம் பிங்க் ஆட்டோ, அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. அது முன்னாடி தெரிஞ்சு பார்த்திங்களா பஸ்ஸஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பஸ்ஸஸ் இங்கே ரவுண்டிங்கில் இருக்கும். ஆனால் நீங்கள் கை காட்டினாலும் நிற்காது. ஒன்லி பஸ் ஸ்டாப்பில் மட்டும்தாங்க நிற்கும். ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறவங்க கரெக்டாக ஆன் டைம் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் 20 மினிட்ஸில் ட்ரெயின் இருக்கும். இப்போ மிஸ் பண்ணிட்டாலும் நம்ம ஆட்டோ ஏறிருக்கோம். ஃபுல்லாக செம்ம லைட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஒன்றும் தெரியாது, நைட்டு வரப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். செம்ம லைட்டிங்கு, ஃபுல்லாக செம்ம டெக்கரேட்டிவாக இருக்குது ஊரே. இன்னொன்று க்ளீன்னஸ் வேறு லெவலில் க்ளீனாக இருக்குங்க இந்த ஏரியா. உண்மையாகவே நம்ம நார்த்தில் தான் இருக்கோமான்ற அளவுக்கு க்ளீனாக இருக்குது. முன்னாடி பஸ் வருது பார்த்திங்களா. ஸோ இங்கே எல்லா பஸ்ஸும் இந்த மாதிரி ஃப்ரீ பஸ்ஸஸ் தாங்க. ஃபைனலி நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா இங்கே குட்டியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. செம்ம இம்ப்ரெசிவாக இருக்குது. பக்கத்தில் அப்படியே நெருங்க அப்படின்னா க்ரோ வளர்கிற மாதிரி இருக்குங்க ஸ்டாச்சுவே. ஃபைனலி நம்ம வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டாலஸ்ட் ஸ்டாச்சு கிட்ட நெருங்கிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வேறு மாதிரி இருக்குங்க. இங்கே பார்க்குறப்பே இப்படி இருக்குது. முன்னாடி போது பார்த்திங்களா பஸ்ஸஸ், இந்த மாதிரி ஏசி பஸ்ஸஸ் தான் இந்த ஏரியா ஃபுல்லாக ரவுண்ட் வச்சுருக்கோம். பட் பஸ் ஸ்டாப்பில் மட்டும்தான் நிற்கும் ஃப்ரீ பஸ். ஸோ வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணுவோம். பின்னாடியே பார்த்திங்கன்னா பட்டேல் வந்து வேறு லெவலில் கம்பீரமாக சூப்பராக இங்கே நின்றுட்டுருக்காரு. ஃபைனலி நாம் வந்து பட்டேல் ஸ்டாச்சுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. க்ரௌடு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஹையாக இருக்குதுங்க. பட் நமக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணியாச்சு, என்ட்ரி டிக்கெட்ஸ். ஸோ அதனால் அது நமக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க. ஏன்னா நீங்கள் நேரில் இங்கே வந்து டிக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து கேலரி, வியூவிங் கேலரி மேலே செஸ்ட் வரைக்கும் லிஃப்ட்டில் போவோம் பார்த்திங்களா, மேலேருந்து பார்க்குறது, அந்த டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்காதுன்னா அதனால் நீங்கள் இங்கே வர மாதிரி இருந்தால் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டேல் ஸ்டாச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் இருக்கவங்க ஆக்சுவலாக நம்ம புக் பண்ண டிக்கெட்டுக்கு எக்ஸ்ட்ரா பிளேசஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த பிளேஸஸ் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம ஸ்டாச்சு என்ட்ரிக்குள்ளே போயிட்டோம்னா எகெயின் வெளியே வந்துட்டால் அதோட ஓவராமா. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மற்ற ஏரியாஸ் கவர் பண்ணிடலான்ட்டு இப்போ பஸ் ஸ்டாப்பில் வந்திருக்கோம். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு பஸ் ஏறிட்டு நான் உங்களுக்கு எங்கெங்கே போகிறோன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம ஃப்ரீ பஸ்ஸில் இப்போ ஏரியாச்சுங்க. அண்டு வந்து நம்ம புக் பண்ண டிக்கெட் பார்த்திங்கன்னா 380 rupees டிக்கெட். இது வந்து இன்க்ளூடிங் என்ட்ரி டிக்கெட்டோடு சேர்த்து. அண்டு இந்த டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும்னா வியூவிங் என்ட்ரி வந்து 150 ரூபாங்க. அண்டு அது போக வியூவிங் கேலரி மெயின். அதுக்காக தான் இந்த 380 rupees டிக்கெட்டு. ஸோ முன்னாடி பட்டேல் இருக்கார்ல, அவரோட செஸ்ட் வரைக்கும் நம்ம போகலாம். அந்த வியூவிங் கேலரிக்கான டிக்கெட் சேர்த்து 380 rupees. கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்தார் சரோவர் டேமு, அதுக்கப்புறம் வேலி ஆஃப் ஃப்ளார்ஸ்னு ஒரு கார்டன், பட்டர்ஃப்ளை கார்டன்லாம் இன்க்ளூட் ஆகும். ஸோ இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கான எல்லா பஸ்ஸஸ் நமக்கு ஃப்ரீ தான் அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து. இப்போ பார்த்திங்கன்னா ஜூ வந்திருக்கோம். ஸோ ஜூ பஸ் ஸ்டாப்பு. இங்கே ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் அதுக்கேற்ற மாதிரி காசு. பட் நாம் வந்து இதெல்லாம் புக் பண்ணலைங்க. நம்ம டேரெக்டாக வேலி ஆஃப் ஃப்ளார்ஸ் தான். அண்டு வேலி ஆஃப் ஃப்ளார்ஸ் பஸ் ஸ்டாப் இப்போ நம்ம என்ட்ரு ஆகிட்டோங்க. ஸோ முதல் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட்டிங் இருக்குது, ஒவ்வொன்றும் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் இல்லை. ஸோ வேலி ஆஃப் ஃப்ளார்ஸ் மட்டும்தான் நம்ம போக போகிறோம். அது 380 கூட என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம போக போகிறோம். ஸோ இது இந்த வேலி ஆஃப் ஃப்ளார்ஸோட பஸ் ஸ்டாப். வேலி ஆஃப் ஃப்ளார்ஸோட சின்ன ரெஸ்டாரண்ட் அண்ட் என்ட்ரிங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே காசெல்லாம் டிக்கெட்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி இந்த 380 rupees டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறதால. இன்னொன்று 150 rupee டிக்கெட் புக் பண்ணாலும் இந்த பிளேஸ் எல்லாம் ஃப்ரீ தான். இந்த 380 டிக்கெட்டில் மெயின் பார்த்திங்கன்னா அந்த வியூவிங் கேலரி செஸ்ட் வரைக்கும் போகலாம். ஸோ இதாங்க வேலி ஆஃப் ஃப்ளார்ஸ். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கார்டன் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி, உங்களுக்கு மேலே எல்லாம் பார்த்தாலே இதுன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக சைடில் அங்கே இங்கேன்னு இந்த ஹீட்லேயும் இந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா கூலாக வச்சுருக்காங்க. வியூஸ்லாம் சூப்பராக இருக்குங்க வியூஸு. அண்ட் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலாம் சூப்பராக. ஸோ இங்கே தெரியுதுங்களா, இதெல்லாம் கார்டன் போல், பட் உள்ளே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மெயினாக நடக்கிற பாத்தில் இருக்கிற எல்லாம் நம்ம ஜாலியாக பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம். சூப்பராக இருக்குது.
அந்த உள்ளே வந்து ஒரு குட்டி ஒரு சின்ன ஒரு பொட்டிக்கடை மாதிரி, ரெஸ்டாரண்ட்லாம் இல்லை, சின்ன ஒரு பெட்டிக்கடை மாதிரி இருக்குது. இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஹீட்டு தாங்க. வெளியே இங்கே தூரத்தில் டேம் தெரியுதா? ஸோ அதுக்கிட்டே இப்போ நம்ம போவோம் நெக்ஸ்ட்டு. அதுதான் சர்தார் சரோவர் டேம் வியூ பாயிண்ட். ஸோ இதை முடிச்சு நம்ம நேராக அங்கே போகலாம். இங்கே பாருங்களேன், சூப்பராக ஒரு நேம் செல்ஃபி போர்டு, ஃபோட்டோ போர்டு, ஐ ஆம் இன் வேலி ஆஃப் ஃப்ளார்ஸ். அண்ட் இங்கே ஒரு ப்ளஸ் என்னென்னா, எங்கேருந்து பார்த்தாலும் வந்து பட்டேல் ஸ்டாச்சு தெரியுறாரு. ஸோ சூப்பராக இருக்குது அந்த வியூ எல்லாம். ஃபோட்டோஸ்னால் எடுக்க வேறு லெவலில் உங்களுக்கு தரமான ஒரு இடம். வேலி ஆஃப் ஃப்ளார்ஸ். பட் ஜென்ரலாக சொல்லணுன்னா இது ஒரு மிகப்பெரிய கார்டனுங்க, அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செம ஹீட்டான ஒரு ஊர். ஆக்சுவலாக சம்மரில் செம ஹீட்டாக இருக்கும், குளிரில் செம கூலாக இருக்கும். பட் இந்த எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட ஃப்ளார்ஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ். உங்களுக்கு கலர்ஸ் பார்த்தாலே தெரியுதா? ஒயிட்டு, பிங்க்கு, பர்பிள், எல்லோ, க்ரீன், ஏகப்பட்ட கலரில் ஃப்ளார்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பட் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டேம் அண்டு பட்டேல் ஸ்டாச்சு வந்து வேலி ஆஃப் ஃப்ளார்ஸ்லேருந்து தெரிகிற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட், அங்கே தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்க்க அதெல்லாம் ஒரு செம பிரம்மாண்டமாக இருக்குது. மொபைலில் எந்த அளவுக்கு என்னால் அது உங்களுக்கு கவர் பண்ண முடியுதுன்னு தெரியலை. பட் வேறு மாதிரி வியூங்க இதெல்லாம். பட் தண்ணி கொஞ்சம் கம்மியாகிறதால டேமில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தெரியுது, பிகாஸ் ஆஃப் சம்மராக இருக்கலாம். சுற்றி முற்றி ஒரு பெரிய ஏரியாங்க. ஒரு ஊரே வந்து ஒரு பார்க்கு, டூரிஸ்ட் பிளேஸ் அது இதுன்னு ஆக்கி வச்சுருக்காங்க ஒரு 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 பெரிய ஸ்டாச்சுவுக்காக. ஆனால் இங்கே தூரத்தில் பார்த்திங்கன்னா என்னமோ ஒரு லெட்டர்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக அது வந்து ஸ்டாச்சு ஆஃப் யுனைட்டின்னு எழுதியிருக்காங்க, இங்கேன்னு தெரியல. பக்கத்தில் போகிறப்ப தெரியுதான்னு காட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம எய்ம் ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டாச்சுக்கு பக்கத்தில் போய் பார்க்கணுன்ற ஒரு இதில் தான் இருக்குது. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம அங்கே தான் போவோம். இப்போ நம்ம வேலி ஆஃப் ஃப்ளார்ஸ்லேருந்து அப்படியே நடந்து பட்டர்ஃப்ளை கார்டனுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கோங்க. பட் ரொம்ப பெருசாக பட்டர்ஃப்ளைலாம் ஒன்றும் இங்கே இல்லை. ஆனால் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் பேருக்கேற்ற அளவுக்கெல்லாம் நிறையா பட்டர்ஃப்ளை இல்லை. இங்கே தூரத்தில் ஒரு 3 இது தெரியுது பார்த்தீங்களா? அங்கே ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இந்த தங்குற ரூம்ஸ் இருக்குது. பட் அதை இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் காஸ்ட்லி எல்லாமே. இங்கே டென்ட் சிட்டின்லாம் நிறைய இருக்குது. பட் இப்போ நைட்டுக்கே வந்து உங்களுக்கு ஒரு கப்புளுக்கு, அதாவது 2 பேக்ஸுக்கு வந்து 10,000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே தங்குறதுன்னு பார்த்திங்கன்னா நடக்காத ஒரு காரியம். இங்கே வந்தால் நம்ம ஃபுல் டே சுற்றி பார்த்து கிளம்புற மாதிரி இருக்கணும். ஸோ வேலி ஆஃப் ஃப்ளார்ஸ்லாம் நம்ம ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு இப்போ திரும்ப ஸ்டார்டிங் பிளேஸ் வந்தாச்சு. இந்த ஏரியா ஒரு செம்ம ஃபோட்டோ பிளேஸுங்க, சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சர்தார் சரோவர் டேம் வியூ பாயிண்ட் போக போகிறோம். ஸோ இப்போ அங்கே போகிறதுக்கு நடந்துகிட்ருக்கோம். ஆனால் இங்கே ஒரு பெரிய ஒரு மைனஸ் பார்த்திங்கன்னா, நடக்கணும். நீங்கள் நல்லா நடந்துக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக நடந்துருப்போங்க. ஸோ தூரத்தில் உங்களுக்கு வியூ பாயிண்ட் டேம் தெரியுதுங்களா? இதாங்க டேமோட என்ட்ரி, டேம் வியூ பாயிண்ட்டுக்கான என்ட்ரி. ஆனால் நடக்கணும் நடந்துகிட்டே இருக்கணும். வெயில் வேறு போட்டு பொழக்குது. இங்கே கீழே நம்ம இங்கே சாப்பிடலாம் இருக்குது, ஜூஸ் கடையெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு போய் ஒரு ஜூஸ் அடிக்கணும், அப்போ தான் கொஞ்சம் முடியும். ஃபைனலி நம்ம டேமோட வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஒரு சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு பெரிய ஸ்பேஸ் இது. ஒரு ஜூஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 20 rupees. கூட்டம் அவ்வளோ இருக்குது. பட் வெயிலுக்கு ஓகே. ஃபைனலி அடித்த வெயிலுக்கு ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக ஒரு பொசிஷனுக்கே பாடி வருது. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ஸ்பேஸுங்க. எவ்வளோ கூட்டம் வந்து நிற்கிற மாதிரி பார்க்குற மாதிரி. அண்டு டேம் பார்த்திங்கன்னா வேறு லெவல். தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட், டேம் தெரிகிற மாதிரி. பட் இங்கே இதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை, இந்த டேம் மட்டும்தான். ஸோ நடந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தால் இந்த வியூஸ் பார்க்கலாம். இன்னொன்று சொன்ன மாதிரி எங்கேருந்து பார்த்தாலும் இந்த மனுஷன் தெரிகிறாப்புல. ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ டேம் வியூ பாயிண்ட்லாம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இப்போ திரும்பி நம்ம நடந்து அப்படியே இறங்கணும் பார்த்திங்களா? அதே பஸ் ஸ்டாப் போய் நின்னால் ஒரு நல்ல ஏசி பஸ் வரும், ஏறி நம்ம பட்டேலுக்கு போவோம், ஸ்டாச்சுவுக்கு. அண்டு லன்ச் டைம் வேறு ஆயிடுச்சு. ஸோ போய் சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு. ஸோ வேலி ஆஃப் ஃப்ளார்ஸோட பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே தெரிஞ்சு பார்த்திங்களா பஸ்ஸு? இப்போ அதில் தான் போய் ஏற போகிறோம்.
வா, இப்போ தாங்க கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லா பஸ்ஸும் ஏசி, அது ஒரு பெரிய ப்ளஸ். இல்லை 2x2 ஒரு நல்ல ஏசி பஸ், அது வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பி இங்கே. அண்டு சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற பிளேசஸ்க்கெல்லாம் பஸ்ஸு ஃப்ரீ தாங்க. ஆனால் ஆட்டோ, பிங்க் ஆட்டோ, கேபில் ஏறினா நீங்கள் காசு பே பண்ணணும். எகெயின் நம்ம பட்டேல் ஸ்டாச்சு பக்கத்தில் பஸ் ஸ்டாப் வந்தாச்சுங்க. நீங்கள் நிறையா ஒரு போர்டு தெரிஞ்சு பார்த்தீங்களா, ஸ்டேஷன் 8, 7, 8, 9, 10 அப்படின்லாம். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகிற பஸ் ஸ்டாப். இப்போ சப்போஸ் இப்போ ஸ்டேஷன் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் வரும், 3 பார்த்தீங்கன்னா வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வரும், அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து போலீஸ்கிட்ட கேட்டாலே கைட் பண்ணுவாங்க, நீங்கள் ஈஸியாக போய்க்கலாம். எல்லா பஸ் ஃப்ரீ. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே ஆச்சு. ஸோ செம பசி. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ போய் நம்ம லஞ்ச் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணால் போகலாம். ஸோ ஆப்போசிட்லேயே ஒரு கடைகள் இருக்குது, அங்கே போய் லஞ்ச் இப்போ எடுக்கலாம். இதுதான் நமக்கு இன்றைக்கி லஞ்சு, குஜராத்தி மீல். கொஞ்சம் மீல்ஸு, சாம்பார், ஒரு தொட்டுக்க கூட்டு, தால் அண்டு வந்து கொஞ்சம் சப்பாத்தி. 130 ரூபாய்ங்க இது. இது என்னமோ அப்பளம் மாதிரி ஒன்று, ப்ளஸ் கீழே கொஞ்சம் சப்பாத்தி அண்டு சேலட். பட் ஒர்த்து தான். ஃபைனலி நம்ம லஞ்செல்லாம் முடித்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகியாச்சு. இப்போ நம்ம நேராக வந்து பட்டேல் ஸ்டாச்சுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். நமக்கு வியூவிங் கேலரி டைம் பார்த்திங்கன்னா 4 மணி, டைம் வந்து 3 மணி தாண்டிடுச்சு. ஸோ இப்போ நேராக போயிட்டு கொஞ்சம் சுற்றிட்டு வியூவிங் கேலரி போகலாம். இந்த போர்டு பார்த்திங்களா, எக்ஸ்பிரஸ் என்ட்ரி. ஸோ அந்த எல்லோ லைன் இங்கே வந்து 2 விதமாக டிக்கெட்ஸ் இருக்குது. நார்மல் ஒன்று, எக்ஸ்பிரஸ் ஒன்று. இந்த எக்ஸ்பிரஸில் போனீங்கன்னா எங்கேயுமே லைன் நிற்க தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு அது தேவையில்லை, ஏன்னா அது கிட்டத்தட்ட ட்ரிப்பிளாக நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். ஸோ வேஸ்ட்டு தான். ஸோ இப்போ உள்ளே நம்ம வந்தாச்சுங்க. இங்கே வந்து ஃபுல்லாக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. எந்த ஒரு பேக்கும் அலோடு கிடையாது. பேக்கெல்லாம் நீங்கள் வெளியே தான் வைக்கணும். நாம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே டெபாசிட் பண்ணியாச்சு. ஃபைனலி நாம் வந்து பட்டேல் ஸ்டாச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகியாச்சு. ஸோ வா, நல்லா கிராண்டாக இருக்குங்க. உள்ள எல்லாமே வந்து ஒரு ஹைடெக் குவாலிட்டியாக இருக்குது. க்ளீனாக சூப்பராக இருக்குது. சூப்பர் மெயின்டெனன்ஸ். பட்டேல் தான் வந்து கண்ணை உறுத்திட்டே இருக்கார். ஸோ சீக்கிரம் பக்கத்தில் போய் பார்க்கணும். இங்கே க்ளீனாக இருக்குது, ஒரு ஹைடெக்காக இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இங்கே தூரத்தில் ஒரு பில்டிங் இருக்குதுங்களா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, டாய்லெட் பில்டிங். ஸோ பார்த்தீங்களா, டாய்லெட் பில்டிங்கை இந்தளவுக்கு இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, ஸோ இங்கே எவ்வளோ க்ளீனாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஊருக்கு ஏற்ற மாதிரி இங்கே துப்பி வைக்கிறதுலாம் ஒன்றும் அப்படிலாம் இல்லை. இருந்தால் அப்படியே போலீஸ் வந்து ஒன்று போடுறாங்க. ஸோ இங்கே செம நீட்டாக சூப்பராக இருக்குது. பக்கத்தில் வர 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 அந்த ஸ்டாச்சு வந்து அப்படி இருக்குங்க. ஒரு கண்ணு ஃபுல்லாக ஸ்டாச்சு அந்த அளவுக்கு இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இங்கே கேமராவில் எனக்கு ஒரு அளவுக்கு விழுகிற மாதிரி தான் ஒரு ஃபீல். ஆனால் வேறு மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மோர் தானாக இருக்குது. ஆக்சுவலாக நான் அப்படியே சொன்ன மாதிரி இங்கேயும் நீங்கள் நடக்கணும். பட் இங்கே நடக்கிறதுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. நடக்க கொஞ்சம் கால் வலிக்கிறவங்க வந்தாலும், கஷ்டப்படுறவங்க வந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் ஈஸியாக நடக்கலாம். அண்ட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்கலேட்டர்ஸ். ஆக்சுவலாக இங்கே ஏர்போர்ட்லலாம் வாக்வே வச்சுருப்பாங்கள்ல, வாக்கலேட்டர்ஸ். ஸோ அது இங்கே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஏறி நின்னா அதுவே உங்களுக்கு ஃபுல்லாக கூட்டு போயிடும். அண்ட் அங்கே ஸ்டாச்சு கிட்ட ஃபுல்லாகவே எஸ்கலேட்டர்ஸ் இருக்குதுங்க. ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ இங்கே ஸ்டாச்சு கிட்ட உங்களுக்கு நடக்கிறதுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, ஃப்ரீயாக இருக்கலாம். ஈவினிங் டைமில் இங்கெல்லாம் கொஞ்சம் ஈவினிங் ஆனது ஃபோட்டோ எடுக்க சூப்பராக இருக்குங்க. ஃபைனலி நம்ம கிட்ட வந்தாச்சு. வேற மாதிரி இருக்குங்க வைபே. ஸோ 2 பக்கமும் உங்களுக்கு எஸ்கலேட்டர் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக ஈஸியாக மேலே போகலாம். அண்ட் நாம் இன்றைக்கி வியூவிங் கேலரியில் செஸ்ட் வரைக்கும் போக போகிறோங்க. ஆக்சுவலாக அந்த பட்டேல் வந்து மேலே நிற்கிறாரு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக ஒரு வியூவிங் கேலரி, ஒரு மியூசியம் இருக்குதுங்க. அதுக்குள்ளே போய் தான் நம்ம வியூவிங் கேலரிக்கும் போயாகணும். உள்ளே தான் லிஃப்ட் இருக்குது. வா, அமேசிங். ஆக்சுவலாக உள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து மால் இருக்குது. பார்த்தீங்கன்னா மால் விட கிராண்டாக இருக்குங்க. ஃபுல் சென்ட்ரலைஸ்டு ஏசி, வேறு லெவலில் இருக்குங்க இந்த உள்ளே. நைஸ். இங்கே இருக்கிற வாஷ்ரூம்லேருந்து, குடிக்கிற தண்ணி ஃபெசிலிட்டியிலேருந்து, க்ளீனினஸ்லேருந்து எல்லாமே அப்படியே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. இங்கே இருக்கிற போர்டெலாம் அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு கிடையாதுங்க. ஒவ்வொரு போர்ட்லேயும் வந்து இந்த ஸ்டாச்சுவை பற்றி ஒவ்வொரு குறிப்பு எழுதியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம மோடி வந்து இதை ஓப்பன் பண்ணி இனாக்ரேட் பண்ணி வச்சார்ல, ஸோ அதோட மெமோரியல் ஒன்று. இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக பட்டேலோட தலை மட்டும் இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. பட் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுக்க கவர் பண்ணிட்டதால் அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஒரு சின்ன ஃபுல் சைஸ் ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நீங்களாம் மஸ்ட்டு இந்த இடத்துக்கு ஒரு தடவையாச்சும் வந்தாகணும் கண்டிப்பாக. ஏன்னா அது அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மோடி இன்னாக்ரேட் பண்ணி வச்ச வீடியோஸ். அண்டு வந்து இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வீடியோ.
எம்டியாக இருந்த பிளேஸை எந்த அளவுக்கு மாற்றிருக்காங்கன்ற ஒரு வீடியோ. ஆக்சுவலாக அந்த வீடியோஸ் பார்க்குறப்பவே அவங்க பட்ட கஷ்டம் அந்தளவுக்கு தெரியுது. எப்படியோ இருந்த பிளேஸை எப்படியோ சூப்பராக மாற்றிருக்காங்க. அண்ட் ஃபைனலி நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வியூவிங் கேலரிக்கு போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா 4 to 6 ஸ்லாட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நைஸ், வேறு லெவலில் இருக்குல்ல. இங்கே வந்து சைடில் தியேட்டர்லாம் இருக்குது, அப்புறம் வந்து பார்க்கலாம். ஸோ கேலரி என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே போயிட்டுருக்கோம் லிஃப்ட்டு ஏறுறதுக்காக. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் க்யூ ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு மட்டும் இந்த எக்ஸ்ப்ரெஸ் வியூ இந்த 3 ட்ரிப்பிளாக நீங்கள் பே பண்ண வேண்டிய இருக்குன்னு சொன்னால அது கொஞ்சம் யூஸ் ஆகுங்க. ஆனாலும் டக்கு டக்குன்னு உள்ளே போயிடும். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எக்ஸ்ப்ரெஸ் என்ட்ரி. ரைட் சைடில் நாம. அண்ட் இந்த ஸ்டாச்சுவோட மொத்த ஹைட் பார்த்திங்கன்னா 182 ஃபீட், 182 மீட்டர். நாம் செஸ்ட் வரைக்கும் போகிறது 152 மீட்டருங்க. ஸோ கிளம்பியாச்சு. இது ஒரு செம்ம ஃபாஸ்ட்டான லிஃப்ட்டுங்க. வித்தின் ஒரு 30 செகண்டில் 152 மீட்டர்ஸ் வந்துருச்சு. எந்த ஒரு ஷேக்கும் இல்லை. அவ்வளோ ஒர்த்தியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு அவ்வளோ, ஆனால் ஆக்சுவலாக மேலே ஏற காதெல்லாம் அடைச்சி ஒரு மாதிரி ஆச்சு. ஆனால் சூப்பராக இருக்குங்க. போய் அந்த வியூ பார்க்கணும், அதுக்காக தான். இங்கே இந்த ஸ்டாச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ ஃபுல்லாக வெளியே இருந்து பார்க்குறப்போ ஸ்டாச்சு உள்ள ஒரு காலியான இடத்துல ஃபுல்லாக அந்த ராடெல்லாம் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ராடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குண்டு குண்டாக இருக்குது. கண்ணாடி போட்டு நம்ம சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க, அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்ட்டு. வேறு லெவலில் இருக்குங்க கன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் இது இன்னொன்று பார்த்திங்கன்னா மேட் இன் இந்தியா, ஃபுல்லாக இந்தியாவிலேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, இந்தியன் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. அண்ட் இந்த பிளேஸ்க்காக தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 152 ஹைட்லேருந்து நாம் வெளியே பார்க்க போகிறோம், வந்த ஏரியாஸ்லாம் பார்க்க போகிறோம். இது நம்ம இப்போ நிற்கிறது வந்து பட்டேலோட செஸ்ட்டுங்க, நெஞ்சு ஏரியாவில் நின்றுருக்கோம். வாவ், அங்கே தெரியுதுங்களா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு எழுதி இருக்குது. எல்லாம் இத்துணுண்டாக தெரியுது, என்ன சைஸில் இருக்குன்னே தெரில. அதாங்க நம்ம பார்த்த டேம். சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஃபோனில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதெல்லாம் அமேசிங், வேறு லெவலில் இருக்குங்க இதெல்லாம். ஸோ இப்போ அப்படியே வெளியே வந்து கண்ணாடி இல்லாமல் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு அப்படியே ஒரு ரவுண்டு பார்ப்போம். இங்கே உங்களுக்கு தெரியுதுங்களா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அப்படியே அந்த பக்கம் மிடில் வந்து ஒரு சேஃப்டி கிளாஸ் வச்சுருந்தாங்க, இங்கே அதுவும் இல்லை. வேறு லெவலுங்க, செம்ம கன்ஸ்ட்ரக்ஷன், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வியூவிங் கேலரி. இந்த செஸ்ட்டு சொன்னால அதுக்கு ஆப்போசிட் சைடு. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஆட்டோவில் வரப்போ ஒரு ரோடு இருந்துச்சுல்ல, அந்த ரோடு ப்ளஸ் ஆட்டோ பஸ் எல்லாம் ஒன்று வருது. ஆனால் பொம்மையை விட குட்டியாக இருக்குங்க. அமேசிங், வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. இங்கே ஃபுல் ரிவரு, டேமு, வேறு லெவலுங்க எல்லாமே. சூப்பர், சான்ஸே இல்லை. ஃபைனலி நம்ம இப்போது வியூவிங் கேலரிலேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போது திரும்ப கீழே லிஃப்ட்டுக்கு போகிறோங்க. இது வந்து வேர்ட்ஸால் டிஸ்கிரைப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், ஃபைனலி நம்ம கீழே வந்துட்டோங்க. ஸோ க்ரௌடு பார்த்தப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு. அது வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க மேலே. ஸோ மஸ்ட் நீங்கள்லாம் ஒரு தடவையாச்சும் இங்கே வரணும். இது பார்த்தீங்கன்னா தியேட்டர். இங்கே வந்து இந்த ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அதை பற்றின வீடியோஸ் தான் அது. ப்ளஸ் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் பற்றி வீடியோஸ். ஃபைனலி நம்ம வந்து வியூவிங் கேலரி அப்புறம் கீழே மியூசியம்லாம் இப்போ அப்படியே வெளியே போயிட்டு பட்டேலை தொட்டு பார்க்கலாம். வெளியே பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஏன்னா இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஈவினிங் ஒரு 7 o'clock வந்து லைட் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே மேலே போய் பட்டேலை வந்து கொஞ்சம் தொட்டு பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்துட்டு வரலாம். அண்ட் இங்கே வேறு மாதிரி இருக்குங்க இது பார்க்கவே. எப்படி சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு இருக்குது இங்கே இருந்து பார்க்குறப்போ ஸ்டாச்சு. ஐயோ, அண்ட் இங்கே மேலே உங்களுக்கு பட்டேல் கிட்டே போகிற வரைக்கும் ஃபுல்லாக லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ தாராளமாக இங்கே வரவங்க பயப்படாமல் வரலாம். படியெல்லாம் ரொம்ப ஏற வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜு, பட் அது வந்து யாருமே பீப்புள் அலோவ் பண்ணல. ஸோ அவங்களுக்கு ப்ரைவேட்டாக ஏதாச்சும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பிரிட்ஜ் போல். ஆனால் இதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃப்ளோர் ஹைட்டுக்கு போகுதுங்க. வேறு லெவல், செம்ம ஹைட்டில் இருக்குது இதுவே. எல்லா வியூவும் சூப்பராக இருக்குல்ல.
போகுது போகுது போகுது. இதோட வந்து இது 4வது எஸ்கலேட்டருங்க. ரொம்ப நேரமாக இது எஸ்கலேட்டரில் ஏறி வந்தாச்சு. முடிஞ்சான்னு பார்த்தா திரும்ப இங்கேருந்து அடுத்த எஸ்கலேட்டர். டோட்டலாக 5 எஸ்கலேட்டர் இருக்குது. ஆனால் ஹைட் 5 ஃப்ளோரில் இல்லைங்க. அதையும் தாண்டி செம ஹைட்டில் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. நம்ம ஒவ்வொருத்தரோட ஹைட்டு வெயிட்டே அவரோட செருப்போட ஹைட்டை விட கம்மியாக இருக்குது. அது தெரிஞ்சுங்களா? கால் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு நிற்கு பார்த்தீங்களா, அது வந்து செருப்பு. அதை விட நம்ம வந்து குட்டியாக இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணி நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் எந்தளவு ஹைட் இருக்குன்ட்டு. ஏன்னா கேமராவில் உங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் கண்டிப்பாக தெரியும். இது பார்த்திங்கன்னா இங்கே தெரியுதா, இது வந்து செருப்பில் இருக்கிற நூல். இது வந்து செருப்போட நூலுங்க. இது வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும். இங்கேருந்து நேராக பார்த்தா நம்ம பட்டேலோட தலை பார்க்கவே முடியல, அவ்வளோ ஹைட்டு. இதான் பட்டேலோட ஃப்ரண்ட் வியூ. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். இதெல்லாம் சொல்ல முடியலைங்க, அவ்வளோ ஒரு கிராண்டாக, அவ்வளோ லுக்காக இதான் சொல்ல முடியல இது எப்படின்ட்டு. ஸோ மஸ்ட் இதெல்லாம் நீங்கள் நேரில் ஒரு தடவை வந்து ஒரு விசிட் பண்ணி பார்த்தா தான் அதோட எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், புரியும். ஆனால் இங்கே பாருங்கள், ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு எழுதியிருக்காங்கல்ல, நம்ம மேலேயும் ப்ளஸ் டேம்லேருந்து காமிச்சோம். ஸோ இதாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். நல்லாயிருக்கு, ஆர்கிடெக்சரே வந்து பிரம்மாண்டம். அண்டு மேலே ஒன்று சொன்னாங்க, அது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட்டு வந்து 152 ஹைட்டில் போயிருந்தோம். அண்ட் இந்த ஆர்கிடெக்சர் வந்து டிசைன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே, ஜஸ்ட் ட்ராயிங்காக இந்த மாதிரி பண்ணலான்னு டிசைன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே 4 இயர்ஸ் ஆச்சாங்க. யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்குன்ட்டு. இதான் பட்டேலோட பேக் சைட். ஃபுல்லாக செம்ம மெட்டலுங்க. ஆக்சுவலாக இந்த மெட்டல் வந்து இன்னொன்று சொன்னாங்க, அது என்னென்னா நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கிற விவசாயிகள் கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற மெட்டல்ஸை கலெக்ட் பண்ணி அதையும் இதில் வந்து இன்கார்பரேட் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. நம்ம ஊரில் வந்து இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, நானே கேட்டிருக்கேன். பட் நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு அதோட எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அந்த பேச்செல்லாம் ஜஸ்ட்டு விட்டு தள்ளிட்டு நேரில் ஒருக்கா வந்து பாருங்கள். ஓகேங்க, இப்போ வந்து கிராண்ட் பட்டேலை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அப்படியே நம்ம கீழே போயிட்டு லைட் ஷோ பார்க்க அப்படியே உட்காரணும். ஸோ 6 மணிக்கே வந்து அலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, கூட்டம் கூட ஆரம்பிச்சிடும். ஸோ முன்னாடியே உட்காரதுக்கு சீக்கிரம் போகணும். ஆக்சுவலாக இந்த வியூ நான் அப்படியே மிஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, செம்ம வியூவாக இங்கே தெரியுது. நைஸில் வேறு லெவல் வைப் இதுங்க. ஸோ நேரில் அப்படி இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:20 ஆகுதுங்க. அண்ட் இப்போவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் கூட்டிட்டாங்க. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு டாய்லெட்லாம் சொன்னேன்ல, அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு அங்கே தாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வியூவிங் பாயிண்ட்டு. இங்கே ஒரு நல்ல ஒரு இடமா பார்த்து உட்காந்தாச்சு. பட்டேல் சூப்பராக இங்கேருந்து தெரிகிறாரு. 5:50 ஆச்சுங்க. கரெக்டாக 7:15 ஷார்ப்பாக இங்கே லைட் ஷோ ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக நம்ம வெயிட்டிங். ஆக்சுவலாக கூட்டம் கொஞ்சம் செம்ம ஹையாக கூடிகிட்ருக்கு. நான் அப்படியே ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா, இங்கே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பேக்கேஜ் காசுங்க. ஸோ அதில் இது ஒன்று இருக்குங்க, போட்டிங். இதுக்கும் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கே வந்து 2000 சம்திங். நிறையா ஆக்சுவலாக ரொம்ப காஸ்ட்லி எல்லாமே. ஆனால் எல்லாமே ஸ்லாட் புக் ஆகிடுது. இங்கே லைட் ஷோக்கு உட்கார்ற பக்கத்தில் ஒரு பெரிய பிளாக் இருக்குல்ல, இது வந்து ஃபுல் ரெஸ்டாரண்ட்டுங்க. ஆனால் ஃபுல்லாக ஸ்டார் பக்ஸு, காஃபி டென்னு எல்லாம் ஹை கிளாஸ் கடை தான். அது லைட் போட்டாங்க. ஸோ அங்கே சூப்பராக இருக்குல்ல, வியூஸ்லாம் நல்லா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட் ஷோ ஸ்டார்ட் ஆகிடும். டைம் 6:57 ஆச்சுங்க. ஃபுல்லாக பேசிக்கான லைட்ஸ்லாம் போட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 15 மினிட்ஸில் லைட் ஷோ ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம். வாவ், கரெக்டாக 7:15 ஆச்சுங்க. எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து லைட் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். और वजीफा जीतने वाले को अनूठे भारतीय।
வேறு லெவலுங்க. லைட் ஷோ பார்த்திங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து முடிஞ்சு, இப்போ நம்ம டக்குன்னு போய் பஸ் ஏறி ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ஆக்சுவலாக லைட் ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் நடந்துச்சுங்க. முடிஞ்சதும் எல்லாம் கட்டன்னு பஸ்ஸுக்கு போயிட்டாங்க. ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் வந்து 9 மணிக்கு ஜன்சதாப்தி, அந்த 9:30க்கு வந்து மும்பை போகிற ட்ரெயின் இருக்குது. அதுக்கு நாமளும் வந்து அந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம். உங்களுக்கு காலையில் சொன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ரோடு வரைக்கும் உங்களுக்கு லைட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் அது என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல, பட்டு வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டூரிஸ்ட்டை ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன முடியுமோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. வேறு லெவல். நாம் அவ்வளோ தூரம் செலவு பண்ணி ட்ராவல் பண்ணி இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் கூட குறை இல்லாமல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாமே. நைட் ரிட்டர்ன் போகிறப்போ கூட என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி எல்லாமே அவங்க பார்த்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லைட் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நர்மதா ஆரத்தியெல்லாம் இருக்காங்க. எஸ், நர்மதா ஆரத்தியெல்லாம் இருக்காங்க. பட்டு நமக்கு வந்து இப்போ டைமில் நம்ம ஸ்டே பண்ண போகிறதில்ல, அதனால் நமக்கு எல்லாம் போக முடியல. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இங்கே நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி வாங்க. ஃபைனலி நம்ம ஃப்ரீ பஸ்ஸில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி டெபாசிட் பண்ண பேக்கெலாம் கலெக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா வதோதரா போக போகிறோம். அண்டு வதோதராக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு பிளான்லாம் நிறைய இருக்குது. அண்ட் இதாங்க நம்ம வதோதரா போக போகிறோம். அதாவது இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மும்பை வரைக்கும் போகுது. நம்ம வதோதராவில் இறங்க போகிறோம். அண்ட் இங்கே வந்து பஸ் வந்து உங்களுக்கு ஒரு ½ ஹவர் டக்குன்னு வந்துடுதுங்க. 8:30 உங்களுக்கு வந்து சேர்ந்துடலாம். வந்தவுடனே வந்து 9 o'clock உங்களுக்கு அகமதாபாத் போகிற ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 9:30க்கு இந்த மும்பை ட்ரெயின் இருக்குது. ஸோ இதாங்க மும்பை போகிற ட்ரெயினோட இன்டீரியர். ஸோ இங்கேருந்து பெருசாக க்ரௌடெல்லாம் ஒன்றும் இல்லை, நாம் ஏறி செட்டில் ஆயாச்சு. ஜஸ்ட்டு இதுக்கு நெக்ஸ்ட் இமீடியட் ஸ்டாப் வந்து வதோதரா தான். அண்ட் நீங்கள் இங்கே வந்தாலும் ட்ரெயின் மிஸ் ஆகிடும்லாம் பயப்பட வேண்டாம், எல்லாம் கரெக்டாக இருக்கும். டைம் 9:25 ஆகுதுங்க. கரெக்டாக ஆன் டைம் 9:25க்கு நம்ம தாதர் வெஸ்டர்ன் போகிற ட்ரெயின் வந்து டிபார்ட் ஆயிடுச்சு எக்டா நகர்லேருந்து. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா எக்டா நகர்லேருந்து மும்பை வரைக்கும் போகுதுங்க. ஸோ மும்பை போகிற பிளான்லாம் வச்சுட்டு யாராச்சும் இங்கே வந்தீங்கன்னா டைரெக்டாக இந்த ட்ரெயின் ஏறலாம். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லா டைமும் மேனேஜ் ஆகிடும். அண்ட் இந்த ஜங்ஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு நல்ல வெல் மேனேஜடாக கட்டியிருக்காங்க. ஸோ ஓவரால் இன்றைக்கி ட்ரிப் வந்து எல்லாமே சக்ஸஸ் தான். சூப்பராக இருந்துச்சு, எங்கேயுமே வந்து ஒரு குறை இல்லாமல். டைம் மேனேஜ்மெண்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எல்லா பக்கம் ஃப்ரீ பஸ்ஸஸ்லாம் ரொட்டீனாக நிறையா போகுது. அந்த பக்கம் ஒரு லோக்கல் ட்ரெயின் இப்போ தான் ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்துச்சு. மேபி இந்த வதோதரா இந்த மாதிரி பக்கத்து ஏரியாஸ்லேருந்து வரும். அண்ட் இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ் கோச்சோட இன்டீரியர் இவ்வளோ தாங்க இப்போதைக்கு க்ரௌட். ஆனால் இந்த க்ரௌடு கண்டினியூலாம் ஆகாது. வதோதராவில் கண்டிப்பாக செம்ம ஹியூஜ் க்ரௌட் ஏறுங்க. ஆனால் நம்ம வதோதராவில் இறங்கி நமக்கு நெக்ஸ்ட்டு வேறு பிளான்ஸ் இருக்குது. அண்டு இன்றைக்கி ட்ரிப்பை பற்றி ஒன்று ஷார்ட்டாக ஒன்று சொல்லணுன்னா, நீங்கள் சப்போஸ் இங்கெல்லாம் வரதா இருந்தால் நீங்கள் தாராளமாக நம்பி வரலாம். இங்கே வந்து உங்களுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே பாத்திங் ஃபெசிலிட்டிஸ், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தாங்க. அண்ட் இன்னொன்று உங்களுக்கு லக்கேஜ் எல்லாம் இங்கே டெபாசிட் பண்ணுறதுன்னா இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே டெபாசிட் கவுண்டர் இருக்குது. அண்ட் அது போக உங்களுக்கு எக்டா நகர் அந்த பட்டேல் ஸ்டாச்சு கிட்டேயும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இங்கே வந்து இருக்கலாம். அந்த 1 day ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் நைட் ட்ரெயின்லேயே போகலாம். அண்ட் ஃபைனலி எக்டா நகருக்கு ஒரு பை. வதோதரா வந்து இறங்கியாச்சுங்க. அண்ட் நான் உங்கள்கிட்ட அப்ளை சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, இங்கே செம்ம க்ரௌடு ஏறிட்டு வேறு லெவலில் க்ரௌடு ஏறிச்சு. எப்படின்னா இறங்க விடாத அளவுக்கு க்ரௌடு ஏறினாங்க. அண்ட் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. அடுத்த வீடியோ நம்ம ஜர்னி கண்டினியூ பண்ணலாம். அண்ட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட் டு எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. பை.